கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில். மன்னர்கள் காலத்தில் ஒரு மன்னருக்கு பெரிய தோஷம் இருந்திருக்கு. அந்த தோஷத்தினால பாவம் பெருகிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பாவத்தினால அவருக்கு ரொம்ப வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதாவது வாழ்க்கை முன்னேற முடியலை. சொல்லுவாங்க முன்னோர்கள் சாபம்னு. அந்த முன்னோர்கள் சாபம் இருந்திருக்கும் போல. அதுக்காக யார்ட்டா யோசனை கேட்போம்னா ஒரு சாமியார் வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஐயா ரொம்ப காலமாக எனக்கு மனசு சரியில்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் குடும்பம் முன்னேற்றம் இல்லாமல் தாழ்வான நிலையில் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை போடுறதுக்கு கொஞ்சம் நிதானம் இருக்கணும், சாப்பிட வர்றவங்களும் கொஞ்சம் நிதானமாக வரணும். ரெண்டு நிதானம் இல்லைன்னா சாப்பாட்டு பந்தியாக நடக்காது. பல இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அதனால நீங்கள் என்ன செய்யணும், அன்னதானம் போடுங்கன்னார். மன்னர் காலத்தில் அப்படிலாம் இல்லை, இப்போ தானே அது. அப்படின்னா அன்னதானம் போடுங்க. அன்னதான பந்தலை கட்டி வைத்து அந்த அன்னதான பந்தலில் ஒரு ஆலய மணியை கட்டி வைங்கன்னார். ஆலய மணியை கட்டி வச்சா அடிக்கக்கூடாது யாரும், அதில் கயர் இருக்கக்கூடாது. தானா என்னைக்கு மணி அடிக்குதோ அன்னைக்கு உன் பாவம் போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த மணி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் 6 மாதம் பார்த்தாரு, 1 வருஷம் பார்த்தாரு, 2 வருஷம் பார்த்தாரு, அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கூட அந்த மணி அடித்த பாடு இல்லை. அன்னதானம் நடக்குது, அவர் மணியை பார்க்குறாரு, ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஒரு நாள் கவலை அவர் மன்னனை சூழ்ந்துக்கிறது. என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சாமியார் வர்றாரு. சாமியார்னா எப்படி வர்றாரு, ஒரே ஒரு கோவணம், மாத்தி கட்ட கோவணம் இல்லாத ஒரு சாமியார், உடம்பெல்லாம் அழுக்கு, தாடியும் தலைமுடியும் அணைந்தபடி வருகிறாரு. அந்த சாமியார் வந்து சரியா 9 மணிக்கு சோறு போடுங்கன்னு கேட்கிறாரு. சமையல் பண்ணவங்க, ஐயா 11 மணிக்கு சாப்பாடு சரியா நடைபெறும், அப்ப வாங்க சோறு போடுறோம்னாங்க. அது வரைக்கும் தாங்க முடியாதியா, பசி வந்தா 10 பறக்குது. எனக்கும் பாருங்க, மானம் குலம் கல்வி தானம் தவமுறுதல் நோயின்மை அத்தனையும் போக்குது, இதெல்லாம் இருக்கு பாரு, பெண்மேல் காமுறுதல் இதெல்லாம் பறந்துருமா பசி வந்தா. அதனால தயவு செய்து எனக்கு சோறு போடுங்க. முடியாது, இப்ப போட முடியாது, மன்னர் வரணும் போங்கன்னார். கஞ்சி பார்த்தாரு, சோறு போட முடியாதுன்ட்டாங்க. சோறு வடிச்சு தண்ணி ஓடுதுல, அதுக்கு பேர் கஞ்சி. அந்த தண்ணி ஓடுற வாழ்க்கை அந்த அந்த ஒரு சின்ன காவால் மாதிரி போகும்ல, அது வழியா ஓடுதா, அங்கே போய் குத்த வச்சுக்கிட்டு அந்த சுடு தண்ணி அள்ளி குடிச்சாரு. அந்த கஞ்சி தண்ணி அள்ளி குடிக்கிறாரு. அள்ளி குடிச்ச உடனே மணி அடிக்குது. மணி அடிச்ச உடனே மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, அன்னதானத்தில் யாரோ சாப்பிட்டா இருக்க, நம்ம பாவம் நீயோட போச்சு அப்படின்னு ஓடி வர்றாரு. வந்து பார்த்தா மணி ஆகலை, அன்னதானம் தொடங்கலை, ஆனால் மணி அடிக்குது. அன்னதானமே போடலை, யார் யார் சாப்பிட்டது, ஏன் இங்கே மணி அடிக்குது, என்ன காரணம்னு விசாரிச்சா அவங்க சொன்னாங்க, ஐயா ஒருத்தரும் சாப்பிடல, அன்னதானம் தொடங்கலை. ஒரு சாமியார் வந்தார், ரொம்ப அழுக்காக இருந்தார். நாங்கள் இன்னும் சோறு போடலையா, நேரம் இருக்குன்னு சொன்னோம். பசிக்குதுன்னு கெஞ்சினாரு. இருந்தாலும் நேரத்துக்கு தானே ஆரம்பிக்கணும், நீங்கள் வேற இல்லையா, முடியாதுன்னு சொன்ன மறுத்தோம். அவர் போய் இந்த வடித்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு கஞ்சி, அதை அள்ளி குடிக்கிறாரு பாருங்க, அதான் மணி அடிக்குதுன்னாரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் பட்டினத்து செட்டியார். 9 கோடி சொத்தை தெருவில் போட்ட மகான்.